இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம். இது தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு சுரக்காய் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, பூண்டு, ஒரு 2 பூண்டு, 5 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுரக்காய் சேர்த்துக்கலாம். சுரக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. தோசை சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். தொட்டுக்க சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ சுரக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா குழைய வேகட்டோன்னு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மேலே மூடி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். மிளகா பொடினா இது சாம்பார் பொடிங்க. நம்ம நார்மலாக சாம்பார் போடுற பொடி தான். ஆனால் இதுவே போதும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். மீடியமான அளவுக்கு காரம் வந்துடும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். தக்காளி உள்ள நல்லா குழஞ்சி வெந்துட்டு இருக்கும். இதுக்கு பருப்பு வேக வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு விடுங்க. நல்லா கிரேவியாக எல்லாம் கலந்து வெந்துடும். அப்படியே நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் அப்படியே சாப்பிட்லாம். வேணுன்னா ஒரே ஒரு பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் கடலை வச்சு அரைச்சி ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த வாட்டி ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான நமக்கு சுரக்காய் கூட்டு ரெடி. வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடணுங்க. வெயிட் லாஸ்க்கும் நல்லது, கிட்னிக்கும் நல்லது. இப்போ வேக வச்சிருக்க பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கரண்டி சாதம் போட்டு ஒரு 2-3 கரண்டி இந்த காய்கறியோடு சேர்த்து அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இது 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதித்த வாட்டி கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். Thanks for watching.